அபி, ராகவ் அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே வந்து துலாபாரம் வந்து நல்லபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, வந்து முரளி வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் துலாபாரத்தில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்றாரு. அது கேட்டு சுந்தரி வந்து எப்படி சொல்கிற அப்படின்னோடனே, துலாபாரத்துக்கு இவனுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே சைடில் இருக்கிறது எல்லாமே நிறைய பொருளெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் நான் எப்போவோ ஆட்டையை போட்டேன். இப்போ பாதி குறைஞ்சிருக்கும். அப்போ இவனுக்கு எப்படி நேர்த்தி கடனை வந்து செலுத்துவாங்க? கண்டிப்பாக வந்து இவனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தவே முடியாது அப்படின்னோடனே, என்ன சொல்கிற? ஆமாம், நானும் கொஞ்சம் எடுத்துட்டேனே, யாருக்கும் சந்தேகம் வராமல் எடுத்தாச்சுல்ல 2 பேரும். நான் அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பொருள் தான் இருக்குது. என்ன இவன் எடைக்கு எடையெல்லாம் இருக்காது, இடையில முக்கால்வாசி தான் இருக்கும். அப்புறம் என்ன, நேர்த்திக்கடன் சரியாகல, டைமிங் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறுத்திடுவாங்க. அந்த ராகவுக்கு எந்த நன்மை நடந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. அதுவும் அபி பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிறா, அதுவும் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. எப்படியோ இந்த துலாபாரம் நடக்கவே கூடாது. அந்த வந்து ராகவுக்கு எந்த நல்லது நடந்தாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றாங்க வந்து அவங்க அத்தை. எப்படியோ அத்தை, நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சொல்லி சந்தோஷம். யாருக்கு நல்லது? நம்மளுக்கு தான் அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, துலாபாரத்துக்கு எல்லாத்தையும் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. பழங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய பொருள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் தராசில் வந்து நம்ம ராகவையும், இன்னொரு பக்கம் வந்து எல்லா பொருளையும் வைக்கிறாங்க. வைக்க வந்து ராகவ் இறங்கவே மாட்டேங்கிறாரு. நல்லா மேலே ஏறி இருக்காரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ராகுவுக்கு இடைக்கு இடையே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் பழங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய பொருளெல்லாம் இந்த இருக்குது கோயிலில், அதை போய் நான் எடுத்துகிட்டு வரேன், கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி அபி இப்போ எடுத்துகிட்டு வரணுன்னா அபி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த டைமில் முரளி இவ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக துலாபாரம் நல்லபடி நடந்துடும், ஆனால் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முரளி என்ன பண்ணுறாரு, அவங்க எடுக்கிற அந்த ரூமை வந்து பூட்டிடுறாரு, தாப்பால் போட்டுறாரு. அதனால் அபி வெளியே உற விடாமல் தவிக்கிறாங்க. அபி வந்து கத்துறா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு மயக்க மருந்தையும் உள்ளே போட்டுடுறாரு. அந்த புகையில் அபி வந்து மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. எங்கள் அபி எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசியாக அந்த ரூமில் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம அணுவும் வந்து ஆகாஷும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இந்த டைமிங்குள்ளே முடிக்கலன்னா அவ்வளோதான், துலாபாரத்தை நடத்துறது எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்புறம் தெய்வ குத்தமாயிடும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குருக்கள் எல்லாமே சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் எல்லோரும் தவிக்கிறாங்க. சரி எல்லா பொருளும் எடுத்து வந்து போடுறாங்க. ராகவ எடையோட அதிகமான இடையில இருக்க பொருளெல்லாம் அப்போ கூட ராகவ ஏன் இறக்கலை, ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சித்தர் சாமி சொல்கிறாரு, இறங்குவாங்க, புருஷன் மனசில் தான் அவ்வளோ பாரம் இருக்குது, அந்த பாரத்தோடு இருந்தால் எப்படி வந்து இந்த பாரம் இறங்கும் அப்படின்னோன்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னையும் வந்து யோசிக்கிறாங்க அபி. ஆமாம், இவர் மனசில் தான் என்னை பற்றி தவறான எண்ணங்கள் இருக்குது, எப்படி இந்த பாரம் இறங்கும், அந்த எண்ணங்கள்லாம் போனால் தானே இறங்கும், இவருக்குள்ள எனக்கு தான் நிறைய பிரச்சனைங்க இருக்குது, அதுதான் சாமி சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் இந்த துலாபாரம் இறங்காமல் நான் விடவே மாட்டேன், இந்த துலாபாரம் கரெக்டாக ஆகணும், இந்த வேண்டுதல் நிறைவேறணும், அப்போ தான் இவர் என்னை நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. உடனே அவங்க காதில் இருக்கிறது, கழுத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து கழட்டி போடுறாங்க. அப்போவும் வந்து இறங்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்ச அபி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கயிறு வந்து வந்து கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த தாலியை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே கழட்டி வைக்க போகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி. அபி வேணாம் அபி, சொன்னா கேளுன்னு. பரவாயில்ல, இந்த துலாபாரம் சரியாகணும், நான் நல்லவன் சொல்லிட்டு நிரூபிக்கணும், முக்கியமாக என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு இவருக்கு நிரூபிக்கணும், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சே ஆகணும், அந்த அம்மன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வந்து கழுத்து இந்த தாலியை எடுத்து அப்படியே வந்து துலாபாரத்தில் போட்டுறாங்க அபி. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா துலாபாரம் கரெக்டாக நிற்கிது. ராகு வந்து கீழே இறங்கிடுறாரு, அந்த தராசு இறங்கிடுது. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பொண்ணுக்கு எவ்வளோ சக்தி இருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அபியை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. உடனே அபி வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. கண்ணை திறந்து பார்க்கவே பார்க்கல. உடனே ராகு ஓடி வராரு. ஓடி வந்து அபி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கறதுக்காக தண்ணி தெளிக்கிறாரு. அபி எழுந்துக்கல. அடுத்து வந்து அபி லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. உடனே ராகு வந்து உண்மையிலே நான் உன்னை நம்புகிறேன் அபி அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. அதை கேட்டு அபிக்கு சந்தோஷம் தாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம், நிஜமாவே வந்து நீ நல்லவ தான், நான் நம்புகிறேன், போதுமா அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த சந்நிதிலேயே வந்து அந்த தாலியை எடுத்து கட்டுங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த தாலிக்கு ஈடு எதுவுமே கிடையாது, தாலியை கட்டுங்க ராகவ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராகவ் வந்து அபி கழுத்தில் வந்து தாலி கட்டுறாரு. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ண அபியோட கல்யாணம் வந்து நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியல முறையிலால், என் கண்ணு தெருவே வந்து தாலி கட்டுறானே அபி கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ, இதை பார்க்க தான் நான் இவ்வளோ பாடுபட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து குங்குமமும் வச்சு விடுறாரு நெத்தியில். அபி வந்து அப்படியே ராகவே பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்னை நம்புறீங்க, இது போதுங்க, நீங்கள் என்னை நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணில் தனியாக ஊற்றுது அபிக்கு.